இன்னைக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தங்க கால் பண்ணி எங்கள் வாஷிங் மிஷின் ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் வந்து பார்ட்டாக பிரித்து பார்த்தா ஷாக் சார் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. அதே சேம் டைம் ரொம்ப அழுக்காகவும் இருந்துச்சு. ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாட்டர் வாஷ் பண்ணி செக் பண்ணும்போது ஸ்பைடரில் நிறைய இடத்துல டேமேஜாக இருந்துச்சு. ஸோ ஹீட் பண்ணி மிஷினை வச்சு ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்தா நிறைய இடத்துல டேமேஜாக இருந்துச்சு. இது எதனால டேமேஜ் ஆகுதுன்னு கேட்டால் ஷாக் சார் கம்ப்ளைண்ட் ஆகி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ ஷாக் சார் கம்ப்ளைண்ட் இருக்கும் போதே நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பைடர் கட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்காது. ஃபுல்லாகவே வாட்டர் வாஷ் பண்ணி ஃபோம் க்ளீனும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேரிங் செட்டும் வீக்காக இருந்ததுனால பேரிங் செட்டும் நியூ ஒன்று சேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ட்ரம் எல்லாம் புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ட்ரம் அவுட்டர் ட்ரப்பில் ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்படியே மிஷினை எடுத்து போல்ட்டெல்லாம் ஏற்றி அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபோம் அடித்து பாலிஷ் பண்ணி மிஷினை பிரைட்டாக பண்ணியாச்சு. இந்த ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 to 4 hours கண்டிப்பாக ஆயிரும். நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் தான் ப்ராப்பராக பண்ண முடியும். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி செக் பண்ணும் போது மிஷின் பர்ஃபெக்டாக ஓடிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.